ஸோ யாராவது சொன்னால் பிள்ளைங்களுக்கு வந்து அமெரிக்கன் ஃபுட் தான் பிடிக்கும், பீட்சா தான் பிடிக்கும், பர்கர் தான் பிடிக்கும் அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கூழ், அதாவது பாரேஜ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது இப்போ நிறைய பேர் வந்து வீக்லி 2 or 3 times வந்து சாப்பிட்றாங்க. பிள்ளைங்களுக்குமே வந்து அதாவது ரைஸ் பாரேஜ், வீட் பாரேஜ்னு விதவிதமாக நம்மளோட கூல் வெரைட்டி மாதிரியே இருக்கும். அது மாதிரி வந்து காலைல செஞ்சு கொடுக்குறாங்க. பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ இங்கேருந்து பல விதமான டிஷ்ஷஸ் வந்து நம்மளுக்கு வெஸ்டர்ன் சைட் போயிருக்கு, பயங்கர பாப்புலர் ஆகிட்டு வருது. அதில் ஒன்று தான் கூழு. எஸ், இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறது வந்து கம்பங்கூழு. இது k2k.com ரசிக்க பவர் பை ஹாப்பிமா. நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. வெல், இன்றைக்கி வந்து கம்பன் கூழ் பண்ண போகிறோம். கூழில் வந்து நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி இருக்குது. எல்லாம் வந்து குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய கூழும் நிறைய இருக்குது. பட் ஆனால் இந்த கம்பங்கூழ் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அவ்வளவு நல்லது. இந்த கூழை வந்து நம்ம இட்லி மாவு ஃபர்மெண்ட் பண்ண வைக்கிற மாதிரி இந்த கம்பு மாவையும் நம்ம வந்து ஃபர்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து சாப்பிடணும். ஸோ அதில் இருக்க ஸ்டார்ச் கண்டென்ட், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நல்லா குறைஞ்சி போகுது நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். பிள்ளைங்களுக்கும் வந்து இட்லி தோசை ரொம்ப நல்லது தான். ஆனாலும் இந்த பிரெட் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள் நீங்கள் டெஃபினட்டாக கூழ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடிய டிஷ்ஷாகவும் இருக்கும். அந்த ஹோல் மார்னிங்கை வந்து அவங்கள ரொம்ப லைவ்லியாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கூழுக்கு முதல்ல வந்து இந்த கம்பு மாவு, இது வந்து 2-3 வெரைட்டியில் பண்ணுவாங்க. நான் வந்து கம்பு மாவு வச்சு பண்ண போகிறேன். இந்த கம்பு மாவு இப்போ எல்லா கடைகள்லையும் இப்போ கிடைக்குது, கம்பு மாவு கிடைக்குது. இல்லாட்டி நீங்கள் வந்து இப்படி அரைச்சிக்கணும். நம்ம வந்து நல்ல வெயிலில் காய வச்சு கம்பு மாவு அரைச்சிக்கணும். இந்த கம்பு மாவு வந்து 1 கப் எடுத்தாலே கிட்டத்தட்ட 2 பேர் வந்து நல்லா தாராளமாக குடிக்கலாம். ஸோ இந்த கம்பு மாவை எடுத்து அதை தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் கூழு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு காலையில் 11 மணி போல் நீங்கள் கம்பை வந்து நல்லா தண்ணி விட்டு இப்படி கரைச்சி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் நல்லா வந்து ஊறணும். அது ஊறின அப்புறம் தான் நம்ம வந்து அன்றைக்கி மத்தியானம் இந்த ஊற வச்சு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்ச அப்புறம் நம்ம அந்த கூழை கிண்டி அதை வந்து நம்ம வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே ஃபெர்மெண்ட் பண்ண விட்டுட்டு அது மாவு மாதிரி ஓரளவுக்கு புளிப்புத்தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கூழை குடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு 5-6 மணி நேரம் முன்னாடி இந்த கம்பு மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து ரெடியாக இருக்குது. இப்போ 1 கப்பு நீங்கள் கம்பு மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி கையளவு பச்சரிசி, அதை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்ச அரிசியை வந்து உள்ளே கலப்பாங்க. பட் அதை விட இந்த பச்சரிசியை போட்டு நம்ம கூழுக்கின்ற போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி. அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், இதை நல்ல நைஸ் பவுடராக பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நைஸாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பாதியமாக அரைப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும், கம்பன் சோறு மாதிரி இருக்கும். அந்த கம்பு கூழோட அங்கங்கே சாதம் மாதிரி கிடக்கும். அது பிடிக்கும்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கூழுங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக பாரிஜ் மாதிரியே இருக்கணும். அப்போ தான் வந்து பிள்ளைங்க குடிப்பாங்க. அதனால மாவை வந்து நல்ல பொடியாக பண்ணிடுவேனா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சட்டியில் தண்ணி விட்டு இந்த அரிசி மாவை உள்ளே போட்டு நல்லா கரைச்சிக்கணும். ஸோ கட்டியே இல்லாமல் நல்லா கரைப்பட்டுரும். ஸோ இது வந்து நல்லா வேகணும். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சட்டியில் இன்றைக்கி நான் வந்து கம்பங்கூழ் பண்ணுறேன். பட் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மண் சட்டி இல்லாட்டி ஒரு வெங்கல பாத்திரம், இதில் வந்து அதாவது வெங்கலப்பானை, இதில் எல்லாம் நீங்கள் வந்து கூழ் காய்ச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து தனி. ஸோ ரெண்டாவது வந்து நம்மளுக்கு ஃபர்மெண்ட் ஆகும் போது அந்த பாத்திரம் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாக இல்லாமல் ஒரு வெங்கல பாத்திரமாகவோ ஒரு மண் சட்டியாகவோ இருந்தால் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பாக்டீரியா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் கம்மி அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இது வந்து அப்படி திக்காகும். நம்ம போடும்போது அப்படி அதாவது அந்த அரிசி மாவும் தண்ணியும் சேராத மாதிரி இருந்துச்சு. பட் இது வேக 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 என்ன ஆகும்னா நல்ல பாரிஜ், அதாவது நல்லா கூழ் மாதிரியே வந்துடும். அரிசியும் நல்லா கொஞ்சம் திக்கன் ஆகிட்டு வரும். ஏன் பிள்ளைங்களுக்கு கூழ் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சைடில் நம்ம வைக்கிற நம்மளோட ஐட்டம்ஸ் தான். இதுக்கு வந்து
இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து நம்மளோட மோர் மிளகா வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வடகம் வச்சுருக்கிறேன். நம்ம வடகம் நமக்கு குழம்புலலாம் போடுவோம் இல்லையா, அந்த வடகம் அது வறுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த கூழோடு சேர்த்து சாப்பிடும் போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வந்து பாவக்காய் வத்தல் வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து சைடில் அக்கம்பெனி பண்ணி நம்ம பசங்க அந்த கூழை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம எப்படி கொடுக்குறோம் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணுவாங்க. ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஸ்டேப்பிள் ஃபுட்டாகவே ஆக்கிடுவாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் வச்சுருக்கிறேன். அது வந்து நம்மளோட மாங்காய். ஸோ மாங்காயை வாங்கிட்டு வந்து பீசஸாக கட் பண்ணி அதில் வந்து லேசாக உப்பு, லேசாக மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் சைடில் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி கூழ் சாப்பிட போகிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு அருமையாக வந்துருச்சு. இப்போ இந்த பக்குவம் பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்கிற அரிசி வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா நம்ம கம்பு மாவு, அதை வந்து இப்போ உள்ளே சேர்க்க போகிறோம். இந்த கம்பு மாவு உள்ளே சேர்த்தப்புறம் கொஞ்சம் பொறுமையாக கிண்டணும். ஏன்னா வந்து சீக்கிரம் கட்டி கட்டியாயிரும். இதோட என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்க்க போகிறேன். ஸோ உப்பு சேர்த்து இது ரெண்டும் நல்லா ஒன்று சேர்ந்து வேகணும். ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அப்படி அமைதியாகவே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பபிள்ஸாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பபிள்ஸாக வரும். அந்த பெரிய பெரிய பபிள்ஸாக வரும்போது உங்களுக்கு வந்து தெரியும் இந்த கம்பு மாவு வந்து கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் கிண்டணும். அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது நல்லா வேகணும். ஸோ கேப்பக்கூழும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான். பட் கேப்பக்கூழ் வந்து நிறைய பேர் வந்து ஃபர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே கிண்டின உடனே வந்து லேசாக தயிர் விட்டு வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. ஆனால் கம்பங்கூழ் வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டமக்குக்கும் நல்லது. இதோட நம்ம வந்து தயிர் சேர்க்கலாம். அதாவது இது நல்ல ஜில்லுன்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம இப்போ பண்ணிட்டோம்னா இதை பண்ணி நம்ம வந்து ஒரு மண் பானையில் ஊற்றி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்த நாள் காலையில் எடுக்கும் போது நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அது கட்டி ஆயிரும். ஸோ கட்டி ஆன உடனே என்ன பண்ணணும், அது இன்னும் கொஞ்சம் அதை வெளியில் எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லாட்டி மோர் சேர்த்து நல்லா கிடையணும். அதை கிடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சைடு இருக்க அக்கம்பனிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இப்போ திக்கன் ஆகிட்டே வருது. ஸோ அட்லீஸ்ட் இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா வேகணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கூழில் வந்து நல்ல பெரிய பெரிய பபிள்ஸாக வருது. இப்போ தான் வந்து கூழ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துருந்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து பபிள்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்போவே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து கூழ் வந்து ஒழுங்காக அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா கூழ் வந்து ஒழுங்காக வந்து வெந்திருக்காது. இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மண் சட்டியில் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். சூடாக அப்படி இருக்கிறோம். இதை வந்து நம்ம நாளைக்கு தான் எடுக்க முடியும் இந்த கூழை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல தண்ணியாக இருக்குல்ல. நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 12லேருந்து 16 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இப்போ மீன் குழம்பு வச்சுருக்கிறீங்க, இப்போ வந்து இல்லாட்டி நீங்கள் வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அந்த கன்சிஸ்டன்சிலே. பட் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை லேசாக தண்ணி விட்டு இல்லாட்டி தயிர் போட்டு இல்லாட்டி மோர் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சைடில் இதெல்லாம் வச்சுட்டு இல்லாட்டி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை சாப்பிட்லாம். இப்போ அது ஆல் டன். இது மூடி வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்மளோட கூழ். இது வந்து நம்ம வெங்கலத்தவளையில் பண்ண கூழ். இது சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் நல்லா கட்டியாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி மட்டும் விட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கூழை. இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு தயிர் சேர்க்க போகிறேன். நீங்கள் தயிர் மோர் எதுனாலும் நீங்கள் சேர்க்கலாம். நான் இதில் தண்ணி சேர்த்ததுனால இப்போ நான் வந்து இந்த தயிராகவே இதில் சேர்க்க போகிறேன். ஓகே, நைஸ். இது நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச எஃபெக்ட் கிடைக்கும் நம்ம இந்த வெங்கல பாத்திரம் இல்லாட்டி இந்த மண்பானையில் வைக்கிறதுனால. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கூழை கிண்டி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க. அது வந்து அவசியம் கிடையாது, நீங்கள் வெளியிலே வைக்கலாம். நம்ம இட்லி மாவு மாதிரி தான். ஸோ நல்லா புளிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஆல் டன். இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து கூழில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ண பிடிக்கும். கொஞ்சோண்டு நம்மளோட பாவக்காய், கொஞ்சமாக மோர் மிளகா, அதை அப்படி உடச்சி போட்டுக்குவோம். ஸோ இப்போ வந்து இந்த கறி வடாமல் உள்ளே போயிடுச்சு. ஸோ
ஸோ கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம். ஸோ என்ன காம்பினேஷன் பாருங்கள். இதோட வந்து கடைசியாக மாங்காய், பட் மாங்காவை நான் வந்து உள்ளே போட மாட்டேன், வெளியில் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கூழை மட்டும் ஊற்றிக்கலாம். ஸோ இது நம்மளோட கம்பங்கூழ். கம்பங்கூழ் பண்ணுறதுக்கு தண்ணியில் கம்பு மாவை கரைச்சி 4 மணி நேரம் வச்சிடணும். அடுத்து வெந்நீரில் பச்சரிசி மாவை போட்டு கஞ்சி காய்ச்சி அதில் ஊற வச்ச கம்பு மாவு உப்பு போட்டு கொதிக்க விடணும். கொதி வந்ததும் 12 மணி நேரம் வச்சிடணும். அப்புறம் எடுத்து தயிர் ஊற்றி கரைச்சா கம்பங்கூழ் ரெடி. இப்போ அது கூட பாவக்காய் வத்தல், மோர் மிளகாய், சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள் போட்ட மாங்காய் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட அருமையான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஹெல்த்தியான கூழ், கம்பங்கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அட்டாக் பண்ண நிறைய பேர் இங்கே ரெடியாக இருக்காங்க. இதை நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. இது KTK.com ரசிக்க பவர்ட் பை ஹாப்பிமா. வந்த அப்புறம் நம்மளோட கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி வந்து அருமையான ஒரு கூல் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இங்கே நாங்கள் எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறது வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல். கிட்ஸுக்கு ஜென்ரலாகவே உருளைக்கிழங்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம உருளைக்கிழங்கை வச்சு பல விதமான டிஷ்ஷஸ் பண்ணியாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரேவி. இது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் தயிர் சாதம் இல்லாட்டி ஏதாவது ஃப்ரைட் ரைஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி செமி கிரேவி, இல்லாட்டி அதாவது ஒரு மசாலா டைப்லேயும் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு குருமா டைப், ஒரு கிரேவி டைப்லேயும் நீங்கள் வந்து இதை பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து கிரேவியாக தான் பண்ண போகிறேன். அதை வந்து நம்ம சப்பாத்தியோட பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி அனுப்பிச்சா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து உருளைக்கிழங்குல நான் இன்றைக்கி பண்ணுறேன். பட் இதை வந்து நிறைய விதமான வெஜிடபிள்ஸ்லேயும் பண்ணலாம், சிக்கன்லேயும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. இதோட பேர் வந்து பால் கறி. என்னடா பால் கறி அப்படின்னு பார்க்குறீங்களா? பால் கறி அப்படின்னா தேங்காய் பால் கறியை தான் பால் கறி அப்படிங்கிறாங்க. ஸோ மிளகாத்தூளே இதில் வந்து சேராது. காரமும் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மினி உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து அவிச்சு வச்சுருக்கிறேன். அவிச்சு தோல் உரிச்சு ரெடியாக இருக்குது. ஸோ இதை போட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு பால் கறி அப்படிங்கிறத பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, கடாயில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கிட்டத்தட்ட நம்மளோட குருமா மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதுக்கு சேரும். ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். இதை தேங்காய் பால்லையும் பண்ணுவாங்க. பட் தேங்காய் பால் எடுக்கலாம், நம்மளுக்கு காலைல லஞ்ச் கட்டும் போது அவசரத்தில் நம்மளுக்கு தேங்காய் பால் எடுக்கலாம் அவ்வளோ டைம் இருக்காது. அதனால தேங்காய் அரைச்சே நான் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஓகே, ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, கிராம்பு ஏலக்காய் பட்டை சேர்க்கணும். இதில் வந்து வாசனை சாமான் ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிரியாணி ஃப்ளேவர் வந்துடும் உங்களுக்கு இந்த பால் கறியில். அதனால் ஃப்ளேவர் மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ரொம்ப சின்ன பீஸ் இலை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இதில் வந்து இப்போ நம்ம சோம்பு சேர்க்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே இதுக்கு வந்து இஞ்சி கிடையாது, வெறும் பூண்டு மட்டும்தான். ஒரு 3 இல்லாட்டி 4 பல் வந்து நம்ம நச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த பூண்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌன் ஆயிடக்கூடாது. ப்ரௌன் ஆனால் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ஃப்ளேவர் கிடச்சிரும். ஸோ இது லேசாக வதங்கின உடனே ஒரு வெங்காயம் வச்சுருக்கிறேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து பெரிய வெங்காயம். இதோட கொஞ்சமாக ஒரு 5-6 பீஸ் வந்து நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுவும் நான் சேர்க்க போகிறேன். இதில் சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல். ஸோ இது வந்து வெங்காயம் நல்லா பிங்காக வதங்கணும். இதோட என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்குவோம். நம்மளோட வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சப்பொடி வராது, மிளகாத்தூள் வராது. ரொம்ப ஒயிட் கலராக, பால் கறின்னு சொல்லும் போதே ஒயிட் கலராக இருக்கணும் இல்லையா நம்மளோட கிரேவி. ஸோ ஓரளவுக்கு பிங்காக வதங்கணும் இந்த வெங்காயம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெரிய தக்காளியை நம்ம நறுக்கி உள்ளே சேர்ப்போம். இதில் வந்து தக்காளி வந்து தொக்கு மாதிரி வந்து ஆகக்கூடாது, கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் பெருசாக நம்ம நறுக்கி உள்ளே போட்டுடுவோம்.
இதே இதை வந்து மட்டன்லேயும் பண்ணலாம். பட் மட்டனில் வேகும் போது நீங்கள் மட்டனை தனியாக வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பால் சேர்த்து கொதிக்க விடணும். ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டியது வந்து பச்சை மிளகா. ரொம்ப காரம் வேண்டாம், பிள்ளைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் அனுப்ப போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 4 பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா உள்ளே சேர்த்துருவோம். ஸோ இந்த வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா பிங்காக வதங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா பட்டாணி அவிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ அவிச்சு வச்சுருக்கிற பட்டாணியை வந்து உள்ளே சேர்க்க போகிறேன். அடுத்தது உருளைக்கிழங்கு, வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு. முதல்ல வெங்காயத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து போட்டுடலாம். அப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள். நான் இது மல்லித்தூள் மட்டும்தான் இதோட ஃப்ளேவர், அதுதான் ஒன்லி மசாலையும் கூட. ஸோ இப்போ மல்லித்தூள் போட்டோடனே என்ன பண்ணுவோம், நம்ம தக்காளியும் உள்ளே சேர்த்துருவோம். பாருங்கள், தக்காளி வந்து நான் கடைசியாக சேர்க்குறேன். நைஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா லேசாக தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இந்த மிளகாவில் இருக்க காரம்லாம் உள்ளே இறங்கணும்ல, அதனால ப்ளஸ் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கணும். அதனால எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருப்போம். இந்த சைடு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். மீன்வாயில் பால் கறி, அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். பேஸ் என்னென்னா தேங்காய். ஸோ என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துருவின தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். அதோட சோம்பு நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு. அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு. ஓகே, ஸோ இது 3யும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஓகே, ஓகே. ஸோ நம்மளோட பேஸ்ட் பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கிறோன்னு. நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றாததுனால நீங்கள் என்ன பண்ணணும், தேங்காயை வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து அரைச்சிக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும், அது வந்து உங்களுக்கு மசாலா மாதிரி ஆயிரும், உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும். ஓகே, ஸோ அரைச்சது ரெடியாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு, தக்காளி போட்ட பட்டாணி எல்லாம் வந்து ஒன்று சேர நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த சமயத்தில் உள்ளே சேர்க்கலாம். கொஞ்சம் தீயை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு உள்ளே சேர்ப்போம். இதுவே உங்களுக்கு பெரட்டல் மாதிரி வேணும், அதாவது மசாலா மாதிரி வேணும் அப்படின்னா இதை இப்படியே நல்லா தண்ணி கிண்ணி விடாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா குக் பண்ணிங்கன்னா இது அப்படி மசாலா மாதிரி சுருண்டு வந்துடும். இன்றைக்கி வந்து நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் சர்வ் பண்ண போகிறோம் நம்மளோட சப்பாத்திக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். கிரேவி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இந்த தேங்காய் அரைச்சதை விட்ட உடனே என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நல்ல கொதி ஒன்று இப்போ வந்தாச்சு. ஸோ நம்மளோட பால் கறி வந்து ரெடி. உருளைக்கிழங்கு பால் கறி. உருளைக்கிழங்கு பால் கறி பண்ணுறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய், பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கி வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, பச்சை மிளகாய், பட்டாணி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு, மல்லித்தூள், தக்காளி, தண்ணி சேர்த்து மூடி வேக விடணும். அது கூட தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்ச விழுது தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனா உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி. ரொம்ப மைல்டான ஒரு கிரேவி, பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தியோட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் முதல்ல பண்ண கூழ் அதுவும் இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து 2 அருமையான டிஷ்ஷஸ். ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். 2வது வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு பால் கறி, அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2யும் டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் போத் தி டிஷ்ஷஸ். பாய்.